அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம R15V3யோட மெயின்டெனன்ஸ் அப்புறம் சர்வீஸ் அண்ட் 2021ல் நீங்கள் R15V3 எடுக்கிறது ஒரு கரெக்டான டிசிஷனாக தான் இருக்குமா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். R15 வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆக போகுது. 1 இயர்க்கான மெயின்டெனன்ஸு என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், 6761 இவ்வளோ தான் வந்து நான் டோட்டல் கிலோமீட்டர்ஸே ஓட்டியிருக்கேன். போன ஜூலை எண்டிங் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஜூனா ஜூலையான்னு தெரில எக்ஸாக்டாக. வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக்டவுன் தான். அதனால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட முடிஞ்சுச்சு. காலேஜும் இல்லை, காலேஜ் இருந்துட்டா கூட எங்காவது வெளியே போயிருக்கலாம். காலேஜும் இல்லை, ஸோ இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட 1 இயர்க்கானது நான் எல்லாமே சொல்கிறேன். 1 இயருக்கு ஏதாவது வண்டியில் ஃபால்ட் வந்திருக்கா, என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R15 எடுத்தீங்கன்னா மொத்தமாக 4 ஃப்ரீ சர்வீஸ் தருவாங்க. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே ஒன்று அந்த கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா வரும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மிஸ் ஆயிருச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டேட்டுக்கு நம்ம போய் வண்டியை கொடுக்கல. ஆனால் யமஹா சைடில் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ 1000 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுன்னா கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், அவங்க கிலோமீட்டர்ஸ் போகவே இல்லை, எதுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டுன்னு நான் விட்டுட்டேன் அவங்க கூப்பிடுற டேட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் வந்து தாண்டி போயிடுச்சு. தாண்டி போனதுக்கப்புறம் போய் கேட்டப்போ இல்லை, இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வராது, ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றும் வராது, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டீங்க, டேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர்ஸ் ஓடினாலும் ஓடாட்டியும் அந்தந்த டேட் டைம் பீரியட் சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே போய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வரும். ஸோ அதனால் எனக்கு 4 ஃப்ரீ சர்வீஸில் 1 மிஸ் ஆயிருச்சு. நான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் எந்த பெய்ட் சர்வீஸும் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். சர்வீஸோட காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கேடிஎம்மை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ R15க்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் கம்மி தான். 900 to 1200 வந்துடும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 900க்குள்ளேயே முடிஞ்சிடும் எல்லா சர்வீஸுமே. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க, அதுக்கு தான் கொஞ்சம் காசு வாங்குவாங்க. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஆயில் மாற்றுவாங்க, செகண்ட் சர்வீஸ்லேயும் மாற்றுவாங்க. அண்ட் நீங்கள் ஆயில் மாற்றணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க உங்களுக்கு. சப்போஸ் வேணும்னா அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகாமல் இருந்து கூட நான் லாங் ரைட் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மாற்றிடுவாங்க. இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எனக்கு இது வரைக்கும் வண்டியில் எந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூவோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவோ எதுவும் வந்ததில்லை. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் பில்லியன் ஃபுட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லெஃப்ட் ஃபுட் பேக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மட்டும் லூஸ் ஆயிருச்சு. அது ப்ராப்ளமே கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஆர்பிஎம் வந்து ஒரு 5-6க்கு மேலே போகிறப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ரொட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஜின்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வருது. அது மட்டும்தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது போய் கேட்டேன், அது ஒன்றும் இல்லைங்க, அது எதுக்கு தேவையில்லாமல் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஷோரூமில் சொன்னாங்க. சரின்னு அதை அப்படியே விட்டாச்சு. அண்ட் உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த ஃபுட் பேக்கோட ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகிறது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை கைஸ். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ் ஒன்று விடணும். கொஞ்சம் வண்டி நிறையா கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு, சர்வீஸ் விடலை. சர்வீஸ் விட்டேன்னா ஒரு வீடியோ எடுக்க முடியாது 2-3 டேஸ்க்கு. அதனால தான் விடாமல் வச்சுருக்கேன். ஷோரூமில் தான் விடணும். நான் உங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இதாக இருக்குது, டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு அதுக்கு ஒரு சர்வீஸ் வீடியோ போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
2021ல R15 வாங்குறது வொர்த்தா அப்படின்னு. நான் வந்து 2020 தாங்க வாங்கினேன். அரௌண்ட் அந்த ஜூன் டு ஜூலை அந்த மந்த்க்குள்ள தான் வாங்கினேன். பைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கும்போது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 188. அது ஷோரூம் ஆன் ரோட் சொல்றேன் நானு. ஷோரூம்க்கு டிஃபர் ஆகும். 188க்கு சொன்னாங்க பைக் எல்லாமே இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்தி 188. அப்புறம் 4 ஃப்ரீ சர்வீஸ். அந்த டைம்ல தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ R15 லான்ச் ஆகி ஒரு 2, 3 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போவும் இந்த பைக் எடுக்கிறது வொர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வொர்த் தான் கைஸ். கண்டிப்பா வொர்த் தான். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இந்த வண்டியிலிருந்து வந்ததில்ல. எடுத்து இந்த பைக் இப்படிதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பைக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாத்துலயுமே சொல்றேன். குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங்கு அண்ட் மைலேஜ். முக்கியமா மைலேஜ் தான். நல்ல மைலேஜ் தரும் உங்களுக்கு. ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100, 110 அந்த மாதிரி க்ரூஸ் பண்றப்போ 39 to 40 தருது. சிட்டில நார்மலா ரொம்ப கியர் மாத்தி மாத்தி ஸ்பீடா ரெவ் பண்ணி ஓட்டாம நார்மலா ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 35 கரெக்டா 35 தருது. இதே வந்து ரொம்ப கியர் மாத்தி மாத்தி ஸ்பீடா ரேஷா டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அரௌண்ட் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 அந்த மாதிரி தான் வருது. ஸோ நல்ல மைலேஜ் 40. அண்ட் இன்னுமே நல்லா ஹைவேல லாங்கா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு லாங் ஸ்ட்ரெச் பண்றீங்கன்னா 40 to 43 கிடைக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கு. அதுதான் R15ஓட ஸ்பெஷாலிட்டியே. நான் ஸ்டார்டிங்ல வந்து மைலேஜ் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது நம்பல. என்னடா இது வண்டி இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது, எப்படி இவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறது. அண்ட் 150 சிசி மாதிரியே உங்களுக்கு தெரியாது பைக்கு. அந்த விவிஏ இருக்கு பார்த்தீங்களா 7க்கு மேல, அங்க வந்துருச்சுன்னா பைக் வந்து அந்த ஒரு புல்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு புல் வந்து அந்த விவிஏ 7க்கு மேல ஆர்பிஎம் வந்து 7க்கு மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விவிஏ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல லோ எண்ட் எல்லாமே ஓகே நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு புல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அப்படி இழுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்பிஎம் வந்து 7 தாண்டிங்கன்னா தான் கிடைக்கும். கரெக்டா இப்ப அந்த ஆர்பிஎம் வந்து 7 தாண்டிச்சுன்னு வைங்களேன், விவிஏ ஒர்க் ஆகுதா, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும். அந்த வண்டி உங்களை இழுத்துட்டு போற மாதிரி. கேடிஎம்லாம் வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இனிஷியல் பிக்கப்ன்ட்டு, அது வந்து அந்த அளவுக்கு கேடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ஸ் நல்லா இருக்கும். இதுல வந்து டாப் எண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதுதான் கேடிஎம்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கேடிஎம் வந்து ஃபுல்லாமே வந்து நல்லா ஆர்சி அந்த சீரீஸ்ல வந்து நல்லா ட்ராக் பேஸ்டான இது. நானே ஒரு கேடிஎம் ஃபேனா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் R15 எடுத்துட்டேன். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன் என்ன ரீசன் எல்லாமே. ஓகே, நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வாங்குறது வொர்த்தா, அதாவது 2021ல வாங்குறது வொர்த்தாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் நிறைய பேருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னை கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதா வந்து பெஸ்ட். ஏன்னா R15 நிறைய இனி அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்குது. அப்கிரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு வெயிட் பண்ற டைம் இருக்குன்னா நீங்க வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு சீக்கிரமா எடுக்கணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். வண்டியில எந்த பிரச்சனையும் கிடையாது. 2021க்கு இந்த காம்படிஷனுக்கு வர பைக்கோட இந்த பைக்கும் கண்டிப்பா வந்து கரெக்டா தான் இருக்கும். உண்மை சொல்ல போனா R15V3க்கு அப்டேட்டே தேவையில்லை. இருந்தாலும் அப்டேட் விடுறாங்கன்னு சொன்னா அது நம்மளுக்கு இனியும் ஒரு அட்வான்டேஜ் தான். உங்களால வெயிட் பண்ணி எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல இப்பவே எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டியில எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரேக்கிங், ஏபிஎஸ்ல நல்லா பக்காவா ஒர்க் ஆகுது. என்ன நீங்க ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ண முடியாது. ஏபிஎஸ் வந்து R15ல ஆன் ஆஃப் பண்ண முடியாது. இப்ப வந்திருக்கிற டாப் எண்ட் மாடல் வரைக்கும் ஏபிஎஸ் ஆன் ஆஃப்ல பண்ணவே முடியாது. முன்னாடி வந்து R15 பாத்தீங்கன்னா ரியர்ல ஏபிஎஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் மட்டும் தான் ஏபிஎஸ். ரியர்ல வந்து இப்போ எல்லாம் ஏபிஎஸ் விடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்றது பிடிச்சிருக்கா, ஓகேவா அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது R15 எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது டெசிஷன்ல இருந்தா R15 வச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.